23-24 ஆண்டுகளில் 26.88 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு, அதாவது 24-25 நிதியாண்டில் இன்றைக்கு 31.19 லட்சம் கோடிகளாக அது உயர்ந்து 16% வளர்ச்சியை நாம் இன்றைக்கு தொற்றிருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தரவுகளின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி விகிதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிர்வாக மேம்பாட்டிற்கும், நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பான கொள்கைகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக நாம் இதை சொல்லலாம். இத்தகைய உயர் வளர்ச்சி விகிதம் என்பது கடந்த 3 ஆண்டுகளாகவே அது தொடர்ந்து இருக்கிறது. 2021-22 ஆண்டிலே நாம் பொறுப்பேற்ற காலத்திலே 15.91%, அதேபோல 22-23 ஆண்டுகளிலே 14.47%, அதேபோல 23-24 ஆண்டுகளிலே 13.34% தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த வளர்ச்சி விகிதம் ஏற்பட்டு இன்றைக்கு அது 16% தொற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றிக்கு இது மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இது விளங்கியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வளர்ச்சியிலே உற்பத்தி துறை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பினை செய்திருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த பொருளாதாரம் ஜிஎஸ்டிபியினுடைய வளர்ச்சி என்பது இந்த உற்பத்தி துறையை பொறுத்தமட்டிலே 1.46 லட்சம் கோடியாக இருந்தது 2 மடங்காக இன்றைக்கு அது பெருகி இருக்கிறது. அதேபோல மகாராஷ்டிராவில் நீங்கள் ஒப்பிட்டு நோக்குவீர்கள் என்று சொன்னால் அது ஒரு வளர்ச்சியடைந்த உற்பத்தித்துறை மாநிலமாக இருக்கக்கூடியதில் அது 0.71 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரத்தை விட தமிழ்நாடு உற்பத்தி துறையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கு கண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. அவற்றிலே ஏறத்தாழ 27.7 லட்சம் பேர் அங்கே வேலைவாய்க்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பாக கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் என்பதும் இந்த வளர்ச்சிக்கு மிகுந்த அளவிலே உதவி செய்யக்கூடிய வகையில் 23-24 ஆண்டுகளிலே 15.93%, அதேபோல 24-25 ஆண்டுகளிலே 11% என்று அதற்கான பங்களிப்பை தந்திருக்கிறது. அதேபோல சேவைத்துறையை எடுத்துக்கொண்டால், சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கொண்டால் அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஏறத்தாழ 53% ஜிபிஏலே அது தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி ரியல் குரோத் என்கின்ற வகையிலே 24-25 ஆண்டுகளில் நம்முடைய சர்வீஸ் செக்டார் 11.3% அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறது. குறிப்பாக இந்த $1 trillion எக்கானமியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுமதியிலே நாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாம் காண வேண்டும். அதேபோல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் முன்னெடுப்புகளால் பல்வேறு உலக நாடுகளிலே அவர் பயணம் செய்து அதேபோல அவர்களுடைய நம்முடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் வாயிலாக ஏறத்தாழ நீங்கள் முதலீட்டாளர்களுடைய சந்திப்பின் மூலமாக 11,40,731 கோடி முதலீடு பெறப்பட்டு 1,016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 34,08,522 இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்றுமதியை பொறுத்தமட்டில் அது நம்முடைய $1 trillion எக்கானமியை நாம் பெறுவதற்கு இந்த அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி சாதனை ஒன்றிய அரசினுடைய நிர்யாத் அமைப்பின் தரவுகளின்படி 2021-22 ஆண்டிலே $1.86 பில்லியன் இருந்தது. 22-23 $5.37 பில்லியன் 23-24 நிதியாண்டில் $9.56 பில்லியன் கடந்த ஆண்டு 24-25 நிதியாண்டில்
14.65 பில்லியன் டாலராக இந்த மின்னணு பொருள்களுடைய ஏற்றுமதி 3 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 7 மடங்கு அது அதிகரித்திருக்கு. ஏறத்தாழ 700% உயர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய நிர்யாத் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய ஒரு லீப் ஃப்ராகிங் என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இவை அந்நியிலே வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்கின்ற வகையிலே நாம் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாடு வளர்ச்சி விகித குறியீடுகளிலே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், அதே மாதிரி காக்குங்கரங்கள் திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் என்கின்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மக்களுடைய நலத்திட்டங்களிலும் தமிழ்நாடு அரசு ஒரு மாபெரும் கவனத்தை செலுத்தி இருக்கிறது. அதேபோல GR என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்றைக்கு உயர்கல்வியிலே 47%, அகில இந்திய சராசரி 28.4% இருக்கிற போது தமிழ்நாடு இன்றைக்கு 47% வந்திருக்கிறது. அதே போல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நான் சட்டமன்றத்திலே கூட சொன்னேன், பிஸ்கல் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை நாம் எப்போதுமே அந்த நிதி மேலாண்மைக்கு உட்பட்டு தான் நாம் அதை கையாண்டிருக்கிறோம் என்பதையும், அது மாநில ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை GSTP நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நம்முடைய பிஸ்கல் டெபிசிட் என்பது 3% உள்ளாகவே வரக்கூடிய 25-26 இந்த நிதியாண்டில், நம்முடைய நிதியாண்டில் அது கட்டுப்படுத்தப்படும் என்றும் நான் தெரிவித்திருக்கிறேன். அதே போல நீங்கள் டெட், கடனுக்கும் மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பீட்டிற்குமான அந்த ரேஷியோவையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது கடந்த 21-22 27% இருந்தது. 24-25 அது ஏறத்தாழ 26% அது குறைவாகவே வந்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த மிக ஒரு ஸ்ட்ராங் குரோத், மிகுந்த நீடித்த ஒரு நிலையான வளர்ச்சி என்பது நம்முடைய லோ இன்ஃப்ளேஷன் ரேட் மெயின்டைன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவதாக இருந்தாலும் சரி, அதே போல் நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நாம் ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய $1 ட்ரில்லியன் எக்கானமியை நாம் அடைவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய முன்னெடுப்பால், அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளால் இது சாத்தியமாயிருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு ஒட்டுமொத்த குறியீடாக இந்த 16% வளர்ச்சியை நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருப்பதும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதி மேலாண்மைக்கு, நம்முடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு, நம்முடைய சமூக வளர்ச்சிக்கு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நற்சான்று இந்த 16% வளர்ச்சி என்பதை உங்களிடத்தை தெரிவிக்கிறேன். 100 நாள் வேலை திட்டம்ன்றது சார், நமக்கு நம்முடைய பங்களிப்பு அது குறைவாக, நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை குறைக்கிறாங்க. 100% கொடுக்கக்கூடிய பங்களிப்பை இப்போது அவர்கள் 60%, மாநில அரசு 40% என்று வைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நிதிச்சுமை கூடுகிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களிலே ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை தொடர்ந்து குறைத்துக் கொண்டு வருகிறார் என்பதை பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக சொன்னால், பிரதம மந்திரியினுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த ஆவாஸ் யோஜனா, PM ஆவாஸ் யோஜனா என்றக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டத்திலும் கூட ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு என்பது குறைவாகவும் மாநில அரசினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலைமை ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்களிலே அது நீடித்திருக்கிறது. அதனால் மாநிலத்திற்கான நிதிச்சுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அந்த மசோதாவிலே அது குறித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினையும் இன்றைக்கு அவர்கள் அங்கே பதிவு செய்ய இதற்கு எந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதிலே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுடைய நிதி பற்றாக்குறையை நாங்கள் 3% முள்ளாகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். டெட் டு GSTP ரேஷியோ எந்த அளவுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் பலமுறை இந்த கேள்விக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக மிக விரிவான ஒரு விளக்கத்தையும் நான் அளித்திருக்கிறேன். எனவே நீங்கள் கடன் வாங்குவது என்பதை நீங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் எவ்வளவு வாங்குகிறீர்கள், கடனுடைய சதவீதம்
ஃபினான்ஸ் கமிஷன் என்ன நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோ அதுக்குள்ளே குறைத்து தான் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆண்டறிக்கையை கொடுத்தது. அதில் 16% தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்திருப்பதாக சொல்லியிருந்தது. அதனை சுட்டிக்காட்டி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்கள் சந்திப்பில் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்றுமதியை பொறுத்தவரை 3 ஆண்டுகளில் 7% அதிகரித்திருப்பதாகவும் திராவிட மாடல் அரசிற்கு கிடைத்திருக்கும் நற்சான்று இவை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 100 நாள் வேலைத்திட்ட மாற்றத்தால் மாநில அரசினுடைய நிதிச் சுமை கூடியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரை 47% அதிகமாகியிருக்கிறதாகவும் முதலீடுகள் 11.40 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.